சூரியன் போன்று வீற்றிருக்கும் நடுவர் ஐயாவிற்கும், சந்திரன் போன்று இருக்கும் தலைமை பேச்சாளர்களுக்கும், கோள்களாய் இருக்கும் என்னை போன்ற பேச்சாளர்களுக்கும், நட்சத்திரங்களாய் ஜொலிக்கும் முதல்வர் மற்றும் இதர பேராசிரியர்களுக்கும் மற்றும் எனது அன்பான நண்பிகளே அனைவருக்கும் எனது இனிய மதிய வணக்கங்கள். நண்பிகள்னா என்ன? அப்படி ஒரு வார்த்தை இருக்கா தமிழ்ல? நண்பிகள் இருக்குங்க ஐயா. இருக்கா? ஓ சரி, நம்பி சொல்லிட்டார். சரி நடுவர் ஐயா, சொல்லில் குற்றம் இருந்தால் மன்னித்து விடலாம், பொருளில் தான் பிழை இருக்கிறது. சரி, தமிழ் கலாச்சாரத்தை நிலைநாட்டுபவர்கள் பெண்களே என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். இப்போ பேசி போனவங்க சொன்னாங்க ஐயா, நான் என்னோட அப்பா சொன்னது கேட்டு நடக்கிறேன், என்னுடைய தந்தையின் வழி நின்று தமிழ் கலாச்சாரத்தை இன்றளவும் பெண்ணாகிய நான் தான் நிலைநாட்டி கொண்டிருக்கிறேன். அவர் அப்பா சொல்லியிருக்காரு, 1000 விஷயங்கள் சொல்லி கொடுத்தாலும் அந்த இடத்துல அந்த செயலை செய்யறது ஒரு பெண் தாங்க ஐயா. அவங்க நினைச்சிருந்தா அவளும் பெண் தானே, அவளும் பெண் தானே. அவங்க நினைச்சிருந்தா இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போயிருக்கலாம். பட் அவங்க அப்பா சொன்னதை கேட்டு இன்றைய வரைக்குமே தமிழ் கலாச்சாரத்தை ஒரு பெண்ணாக நின்று அவர் தாங்க ஐயா நிலைநாட்டிட்டு இருக்காரு. 2வது உணவை பற்றி சொல்லியிருப்பாங்க ஐயா, உணவே மருந்து மருந்தே உணவுன்னு. இன்னைக்கு வரைக்குமே உணவை மருந்தாக பயன்படுத்திட்டு இருக்கிறது பெண்கள் தாங்க ஐயா. உதாரணத்துக்கு சொல்லணும்னா 2017 மெர்சல்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சுங்க ஐயா. அதில் ஒரு நேர்காணலில் தளபதி விஜய் கிட்ட ஒருத்தவங்க கேட்பாங்க, உலகத்திலே சிறந்த மருத்துவர் யாரு அப்படின்னு கேட்கும்போது நடிகர் விஜய் எங்கள் அம்மா அவங்க தான் உலகத்திலேயே சிறந்த மருத்துவர், அவங்க வைக்கிற மிளகு ரசம் மாதிரி உலகத்தில் எந்த ஒரு மருந்துமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஐயா. ஆக உணவை இன்னைக்கு வரைக்குமே மருந்தாக கடைபிடிச்சிட்டு இருக்கிறது பெண்கள் தாங்க ஐயா. அதே மாதிரி மேலை நாடுகளில் நம்ம நாட்டில் தயாரிக்கிற அந்த பழைய சாதம், இட்லி போன்ற உணவெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே ஒரு ஆரோக்கிய உணவுகளாக மேலை நாட்டில் இருக்குங்க ஐயா. இது அனைத்தையுமே அதிக அளவில் அம்மா மிளகு ரசம் வைப்பாங்களா? அம்மா தான் சமைப்பாங்க. சரி சரி. அப்பா சமையல் பக்கமே போக மாட்டார், கிச்சன் சைடே போக மாட்டார். சரி. ஸோ இன்னைக்கு வரைக்குமே அந்த அனைத்து உணவுகளையும் சமைத்து உண்டு வருபவர்களுமே பார்த்தீங்கன்னா பெண்கள் தாங்க ஐயா. ஒரு சின்ன கதையில் சொல்லணும்னாங்க ஐயா, ஒரு கணவன் காலையில் வேலைக்கு செல்லும்போது அவங்க மனைவி கிட்ட சாப்பிட என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவங்க மனைவி சொல்கிறாங்க, சாப்பிட்றதுக்கு நேற்று வச்ச ஒரு பழைய சாதம், வெங்காயம், ஊறுகாய் இருக்குது, தொட்டு சாப்பிட்டு போங்க, கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும், உடம்புக்கு தெம்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த கணவன் காலங்காலத்தால் எதுக்கு பழைய சோத்தை போடுற, சூடாக தான் சமைச்சு கொண்டு வா அப்படின்னு தான் ஒரு கணவன் சொல்லுவார். அதுக்கு அந்த மனைவி தன் கணவனுக்கு இன்முகத்தோடு சூடான சாப்பாடு சமைத்து கொடுத்து விட்டு அந்த பழைய சோற்றை அந்த மனைவி உண்டு தன் வேலைகளை செய்வாங்க ஐயா. ஏதோ புத்தகத்தில் படிப்பது போலவே இருக்கிறது. வாழ்த்துக்கள். உங்களுக்கும் அப்படி ஒரு மனைவி கிடைக்க வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. ஆக உணவு கலாச்சாரத்திலும் ஆண்களை விட பெண்கள் தான் சிறந்திருக்காங்க. அருமை. இப்போ பெண்களுடைய பாரம்பரிய உடை என்னங்க ஐயா? தற்காலத்தில் பாரம்பரிய உடை, பாரம்பரிய உடை என்னன்னா அவங்க என்ன உடுத்துறாங்களோ அதுதான் பாரம்பரியம். எல்லாருமே இல்லையாப்பா வாட்டி விடுற ட்ரெட்டிங்கில் போட்டு விட்டுருவாளுங்க. அப்புறம் யுனைடெட் கலை அறிவியல் கல்லூரியில் ஆதிபாண்டியன் அதிக பிரசங்கித்தனமான பேச்சு அப்படின்னு ஐயா பெண்களுடைய நம்ம பால்ராஜ் ஐயாவே ட்ரோல் பண்ணி விட்டுருவார். பெண்களுடைய பாரம்பரிய உடை என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டுப்புடவையும் பாவாடை தாவணியும் தாங்க இன்னைக்கு வரைக்குமே பெண்களுடைய பாரம்பரிய உடை. அந்த உடைகளை விழா காலங்களில் பெண்கள் புடவை அணிந்து வீதிகளில் நடந்து போனால் தேவதைகளாக இருக்காங்களாமாங்க ஐயா. ஏகப்பட்ட திரைப்பட பாடல்கள் சொல்லியிருக்காங்க ஐயா. அதாவது தம்பி நான் ஒத்துக்கிறேன், பட்டுப்புடவை பாரம்பரிய கலாச்சாரம் அப்படின்னு. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த பட்டுப்புடவை கட்டுறது எவ்வளவு கஷ்டம். அதுக்காக நம்ம 2 மணி நேரம் வெயிட் பண்ணி முந்தானையெல்லாம் எடுத்து விட்டு லீவ்ஸ் எடுத்து விட்டு அதுக்கு நீ என்ன பிடிக்குதோ போட்டு வந்துருன்றோம். அந்த மாதிரி நம்ம பட்டுப்புடவை அணிவதால் நம்ம உடம்புல சூரிய ஒளிப்பட்டு நம்மளுக்கு காற்றோட்டங்கள்லாம் நிறைய கிடைக்குதுங்க ஐயா. அதே போல் பெண்கள் புடவையில் தெய்வங்களாகவே காட்சியளிக்கிறாங்க ஐயா. தெய்வங்களாகவே இருக்காங்க, தெய்வங்களாகவே காட்சியளிக்கிறாங்க பெண்கள். உதாரணத்துக்கு யூஐடி காலேஜில் நீங்கள் எல்லாம் பெண்களை தெய்வமாக நினைக்கிறீங்க. வணக்கம் வணக்கம். உதாரணத்துக்கு நம்ம நாட்டுடைய தற்போதைய குடியரசுத் தலைவர் எடுத்துக்கலாம், நம்ம முதல்வர் அம்மாவை எடுத்துக்கலாம், இதர பேராசிரியர் அம்மாக்கள் எடுத்துக்கலாம், எதிரணியில் பேசும் பேச்சாளர்களே எடுத்துக்கலாங்க ஐயா. அவர்களே பாரம்பரிய உடை தான் அணிந்து வந்திருக்கிறார்கள். ஆமா,
அதே போலங்க ஐயா பெண்கள் இல்லாத வீடு எப்படிங்க ஐயா இருக்கும்? பெண்கள் இல்லாத வீடு வீடே கிடையாது, அது பேய் வீடு. ஆமாங்க ஐயா, இருண்டு இருக்கும். ஆமா. இப்ப இந்த பேச்சுலர் ஹவுஸ்னு சொல்றாங்க இல்லையா, ஆ. அதை ஒரு நாள் நம்ம போய் பார்த்தோம்னா இது வீடா இல்ல காடா அப்படின்னே கேட்க தோணுங்க ஐயா. இல்லை, கடைசி ஆசை அதை பாட்டு வந்து போய் செத்து போயிடலாம். ஆக பெண்கள் இருக்கும் இடம்தான் எப்பவுமே வந்து சுத்தமா இருக்குங்க ஐயா. ஒரு வீட்டினுடைய ஒளி விளக்கே வந்து ஒரு பெண் தாங்க ஐயா. சுத்தமான இந்த ப்ரோக்ராமுக்கு அப்புறம் உனக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். சுத்தமான இல்லத்தில் தான் வந்து பாத்தீங்கன்னா இறைவன் குடியிருப்பாருங்க ஐயா. அப்படி இறைவனையே தன் இல்லத்திற்கு அழைத்து வரக்கூடிய ஆற்றல் ஒரு பெண்ணுக்கு தாங்க ஐயா இருக்கு. அருமை. ஏதாவது ஒரு வீட்டுல ஒரு ஆண்மகன் கூட்டி பெருக்கி கோலம் போட்டு மேக்சிமம் பார்க்கவே முடியாதுங்க ஐயா. அத்தனை வேலைகளையும் பெண்கள் தான் ஐயா பண்றாங்க. அது அவங்களால தான் முடியும், சிலதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. அதே மாதிரிங்க ஐயா, இன்றைய காலகட்டத்திலையும் கூட கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படிங்கிற கூற்றுக்கு ஏற்றபடி எத்தனையோ பெண்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. தன் கணவனை கடவுளாக மதித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற பெண்களும் நம் நாட்டில் தாங்க ஐயா இருக்காங்க. இதை நான் குறித்து வைத்துக் கொள்கிறேன். ஒருவனுக்கு ஒருத்திங்கிற நடைமுறை வந்து இன்றைக்குமே இருக்குங்க ஐயா. தன் கணவன் தனக்கு என்ன செய்தாலும் சரி, தன் கணவனின் குடும்பமும் தனக்கு என்ன செய்தாலும் சரி, தன் குடும்ப நலனுக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் அத்தனைவற்றையும் சகித்து கொண்டு, அதாவது சகிப்புத்தன்மை. பெண்களுக்கு தான் ஆண்களை காட்டிலும் சகிப்புத்தன்மை அதிக அளவு இருக்கு. ஒரு பெண் வந்து சகிப்புத்தன்மை இழந்து குடும்பத்தை விட்டு விலகிட்டாங்கன்னா அது குடும்பமாவே இருக்காதுங்க ஐயா, உடஞ்சிரும். உண்மைதாங்க ஐயா, உண்மைதாங்க. ஆக எனவே வந்து தமிழ் கலாச்சாரத்தை இன்றைய வரைக்குமே நிலைநாட்டி கொண்டிருப்பவர்கள் பெண்களே 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 என நல்லதொரு தீர்ப்பளிக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.